Hi, this is Jayanthi. இன்னைக்கு நம்மளோட giveaway 15th contestant என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? ஹாய், என் பேர் சங்கீதா. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிஷ்ஷோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொழுக்கட்டை. ஸோ கொழுக்கட்டை அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது விநாயகர் ஃபெஸ்டிவல் தான். ஸோ எவ்ரி இயர் விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் அம்மா நான் சின்ன வயசில் இருக்கும்போது செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நான் என் பையனுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இதில் நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்லி கிரேட்டட் கோகனட் ப்ளஸ் சுகர் தான். ஸோ இதில் இந்த மினிமம் இன்க்ரீடியண்ட்டை வச்சு மேக்ஸிமம் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டையை நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிரீத்திஷ். எனக்கு இந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நான் விளையாட்டு இல்லாட்டி வெளில போயிட்டு வந்த உடனே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், ஏதாவது சாப்பிட தோணும். அப்போ எங்க அம்மா கிட்ட நான் கேட்பேன், அம்மா ஏதாவது சமைச்சு கொடுங்கம்மா அப்படின்னு. எங்க அம்மா 10 to 15 minutesலயே ஃபர்ஸ்ட் நான் டிசைட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ என்னதுமா கேட்கும்போது இதுதான் கொழுக்கட்டை. எங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க சின்ன வயசுல சாப்பிடுவாங்கன்னு. அது இப்போ எனக்கு செஞ்சு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் சங்கீதா. இந்த கொழுக்கட்டை செய்கிறத எவ்வளோ சிம்பிளாக செய்யணுன்றதை சொல்லியிருக்கீங்க. ஆல் டைம் ஃபேவரட், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது புரியலன்னா அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியை கொடுத்த மிஸ்ஸஸ் சங்கீதாவுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அரிசி மாவு 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், சுகர் 1/2 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சங்கீதா சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம இப்போ கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்திக்கலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிச்சு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நம்ம இந்த மாவு பிசு பிசுன்னு இருக்காது. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு நான் மாவு போட்டுக்கிறேன். மாவை போட்டு நீங்கள் கை விடாமல் நல்லா அந்த கிளம்ஸ் இல்லாமல் நல்லா இதை கிண்டிக்கணும். ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா நம்ம கிண்டிக்கலாம். மாவு இந்த மாதிரியான பதத்துக்கு இருக்கணும். இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். மாவு ஆறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம இப்போ ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இப்போ பேன் லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் லைட்டாக ப்ரௌன் ஆகிற சமயத்தில் ஒரு 1/2 கப் சுகரும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த தேங்காவோட சேர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நார்மலாக இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது இந்த பூர்ணம் இந்த வெள்ளை பாகுலாம் எடுத்து அதுக்கப்புறம் இந்த தேங்காவை போட்டு காய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க சங்கீதா. மாவு நல்லா ஆறுனதும் அதை ஒரு தடவை நல்லா நீங்கள் ஈவனாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா கையிலையே வச்சு ஃபஸ்ட்டு தட்டிக்கோங்க. நான் தட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் தட்டிக்கோங்க. அப்புறம் அச்சில் வச்சு அதை நீங்கள் நல்லா ஒரு பக்கம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அச்சு விதவிதமாக கிடைக்குது மார்க்கெட்டில், எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்குது, ரொம்ப அழகழகாக இருக்குது அச்சு. இப்போ இன்னொரு சைடு வைக்கிறதுக்கு நம்ம அதே மாதிரியே மாவை உருட்டி தட்டி இந்த பக்கமும் நம்ம வச்சுக்கலாம். நான்
நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அந்த அச்சில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நம்ம அடுத்த சைடும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு இந்த அச்சை வந்து நீங்கள் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸஸ் மாவுலாம் வந்துடும். அந்த எக்ஸஸ் மாவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இந்த கொழுக்கட்டை எடுத்திங்கன்னா இதை பார்த்தீங்களா அழகாக வந்துடுச்சா, சூப்பராக இருக்கா? இதை மாதிரி நீங்கள் அழகாக எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இன்னொன்று நான் ஒரு முக்கோணம் அச்சு வச்சுருக்கேன், அதில் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி அது அழகாக முக்கோணமாக வரும். கொழுக்கட்டை செய்கிறது அச்சில் தான் செய்யணுன்ற அவசியமே இல்லை. நம்ம கை இருக்கும்போது நம்ம நல்லா சூப்பராக செஞ்சுக்கலாம். அழகாக ஒரு உருண்டையாக எடுத்துட்டு அதை தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு அது உள்ளார பூர்ணத்தை வச்சு அப்படியே நீங்கள் பால் மாதிரி உருட்டுனீங்கன்னா அழகாக வந்து ரவுண்டாக வந்துடும். அவங்க பையன் கூட சொல்லியிருப்பான் பாருங்க, விளையாடிட்டு வந்தோடனே பசிக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக இந்த கொழுக்கட்டையை நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஒரு இட்லி குக்கர் வச்சுக்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் கூட நீங்கள் அவிச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தியாக ஊற்றாதீங்க, மேலே பொங்கி வந்துடக்கூடாது. அதுக்கு கரெக்டான தண்ணி வச்சு இப்போ இதை ஒரு மூடியை போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு இட்லி தட்டில் நான் மேல் தட்டில் தான் வைக்கிறேன். நீங்கள் அடியில் இருக்க தட்டிலலாம் வச்சிங்கன்னா அடியில் தண்ணி பொங்கி வந்ததுன்னா எல்லாம் குழன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. நான் மேல் தட்டில் ஒரு அடியில் 2 தட்டு விட்டுட்டு வைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் தூரமாக தான் வைக்கணும். நீங்கள் கிட்ட வச்சிங்கனாக்கா எல்லாம் ஒட்டிக்கும். இப்போ இதை எடுத்து உள்ளார வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இருக்கிற இடத்துல பாக்கியை கூட நீங்கள் அதை மாதிரி வச்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் வச்சு வேக வச்சா போதும். ஏன்னா இது ஆல்ரெடி இந்த மாவு வந்து வெந்த மாவு தான். எனக்கு இது வேகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து நல்லா வெந்திருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான். மிஸ்ஸஸ் சங்கீதா வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப லெஸ் இன்க்ரீடியண்ட் வச்சு உடனே செய்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரியான கொழுக்கட்டை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சிடலாம். இது ஃபெஸ்டிவல் சமயத்தில் மட்டும் இல்லை, எப்போ வேணாலும் செஞ்சு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு நல்ல டிஃபன் இது. ஈவன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசிபியை கொடுத்த மிஸ்ஸஸ் சங்கீதாவை நீங்களாம் சப்போர்ட் பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, see you, bye bye.